தமிழக சட்டமன்றத்தாலே நீட் விலக்கு மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட நிலையிலே குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் தர மறுத்து அந்த மசோதா திருப்பி அனுப்பப்பட்டதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்ட போராட்டத்தின் மூலமாக இன்றைக்கும் எதனையும் சட்டத்தின் மூலமாக சாதிக்க முடியும் என்கின்ற சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அனைத்து நம்முடைய சட்டமன்றத்தினுடைய கட்சித் தலைவர்களுடைய கூட்டத்தை கூட்டி அதிலே பங்கேற்ற தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து அதன் மூலமாக அடுத்து என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு விவாதித்தார். அத்தோடு இல்லாமல் நீட் விலக்கு என்பது இன்றைக்கு ஒன்றிய அரசால் நாம் வலியுறுத்துகின்றோம். இன்றைக்கு ஒன்றிய அரசு ஜிப்மர், எய்ம்ஸ் போன்ற கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் நீட்டிலிருந்து விலக்கு தந்திருக்கின்றன. அவர்கள் தனியாக தேர்வு நடத்துகிறார்கள், அதை பற்றி பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் நீட்டிலிருந்து விலக்கு தர முடியாது என்று சொல்வதற்கு ஆதாரம் கிடையாது. இன்றைக்கு நீட்டிலிருந்து விலக்கு தந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரத்தை நாம் எய்ம்ஸும் ஜிப்மர் மூலமாகவும் அவர்கள் விலக்கு தந்திருக்கின்ற பொழுது ஏன் தமிழ்நாட்டுக்கு விலக்கு தரக்கூடாது என்பதுதான் நம்முடைய கேள்வி. தமிழ்நாட்டு மாணவர்களை நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் அகில இந்திய ரீதியிலே, உலக ரீதியிலே நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழ்நாடு மருத்துவர்கள் தான், அதுவும் அரசு பள்ளியிலே படித்துவிட்டு வந்து தலை சிறந்த மருத்துவர்களாக இன்றைக்கு அகில உலகத்தில் இருக்கக்கூடியவர்களாக நம்முடைய தமிழ்நாடு மருத்துவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே நீங்கள் நீட்டுக்கு விலக்கு தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். கடந்த ஆண்டிலே கூட நீங்கள் பார்த்தீர்களேயானால் போஸ்ட் கிராஜுவேட் பரீட்சைக்காக மருத்துவ படிப்பிலே, முதுநிலை படிப்பிலே, நீட்டு தேர்விலே 0%, அதாவது 0 மார்க், வெறும் பேப்பரை வாங்கி அவங்க நம்பரை போட்டு எழுதி கொடுத்துட்டு போயிருந்தாலே போதும், அவங்களுக்கு அவங்க நீட்டில் பாஸ் பண்ணதாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்கள் மேல்நிலை படிப்பில் சேர்த்துக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொன்னதைப் போல ஒரு கேவலமான செயல் கிடையாது. 0 மார்க் வாங்கினவன் பாஸ்ன்னு சொல்ற போது ஏன் நீட்டுக்கு நீங்கள் விலக்கு தரக்கூடாது என்பதுதான் நம்முடைய கேள்வி. அடுத்ததாக நம்முடைய கல்வி என்பது மாநில அரசினுடைய பட்டியலில் இருந்து இன்றைக்கு பொதுப்பட்டியலுக்கு கன்கரன்ஸ் லிஸ்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் எதிர்க்கின்றோம். இன்றைக்கு கன்கரன்ஸ் லிஸ்டில் இருந்தால் கூட மாநில அரசை கலந்தாலோசித்திருக்க வேண்டும். ஆனால் மாநில அரசை கலந்தாலோசித்ததாக தெரியவில்லை. எனவே எந்த வகையிலும் நீட் உள்ளே புகுவதை நாம் சட்டப்படியும் தடுக்கின்றோம். சட்டப்படியாக அவர்கள் அதை எடுக்கவில்லை. எனவே மாநில அரசை கலந்தாலோசிக்கவில்லை. எனவே கல்வி என்பது பொதுப்பட்டியலிலிருந்து மாநில அரசு பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதும் இன்றைக்கு எல்லா கட்சி தலைவர்களுடைய கோரிக்கை, பல்வேறு மாநிலங்களுடைய கோரிக்கையும் அதுதான். எனவே எல்லா கோரிக்கைகளையும் வலியுறுத்தி சட்ட வல்லுநர்களோடு கலந்து பேசி என்னென்ன வழியிலே நாம் சட்ட வழக்குகளை தொடுத்தால் நீட்டிலிருந்து விலக்கு பெற முடியுமோ அந்த அடிப்படை புரிந்து கொண்டு எந்த முறையிலே செய்ய வேண்டுமோ நிச்சயமாக ஒரு முடிவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள்.